காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சுருளி ஃபால்ஸ் வந்திருக்கோம். யார் சந்தோஷ், இவன் பேர் தான் சந்தோஷ், ராஜ் சரவணன், அடுத்து இவர் தான் கோட்டி குமரவேல். இங்கே இவர் தான். நான் எங்கே போகிறோன்னா தி மோஸ்ட் ஃபேமஸ் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்க சுருளி ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். வாங்க அங்கே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இதுதான் அந்த பாதைக்கு போகிற வழி, அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி. நம்ம போயிட்டே இருப்போம். இந்த சைடு வந்து நைட்லாம் பார்த்தீங்கன்னா புலி, யானை அது எதுவும் வரும்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. இங்கே தேனி மக்கள்கிட்ட கேட்டால் அவ்வளோ ஒரு அழகான இடங்க இந்த தேனி, சொர்க்க பூமின்னு சொல்கிறாங்க. வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். நம்ம கூட்டத்தில் நிறையா பேர் வராங்க. அது மாதிரி இது இங்கே பியூட்டி என்னென்னா, இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே, இது பேர் என்ன, மேகமலையா? மேகமலை. இங்கே பாருங்கள் வியூ பார்க்கவே அவ்வளோ அவசரமாக இருக்குது. கேஷ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாய் குரங்கும் ஒரு குட்டி குரங்கும் இங்கே இருக்குது. வாங்க இது அப்படியே ஒரு சினிமாட்டிக் வியூவில் ஒன்று பார்ப்போம். ஒரு போஸை கொடுக்குது வீடியோ. இங்க பாருங்க மிதுனோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் டாடா பை பாய், போயிட்டு வரேன், பாய். இங்கே பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த குரங்கு குட்டிகள்லாம் பார்த்துச்சு. இப்போ எங்கே போகிறோம்னா இந்த வியூவை பாருங்கள். இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா எனக்கு ஒரே போட்டோ இந்த பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த பிளேஸ் எனக்கு அதே மாதிரி பாருங்க. இந்த பிளேஸோட அந்த வியூவே பாருங்கள் எப்படி இருக்குங்க. இங்கே குட்டி குட்டி மீன்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. க்ளோஸ் அப்பில் கட்டுறேன். இந்த வீடியோ தெளிவாக தெரியலங்க. தண்ணியெலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு. இந்த இடத்துல தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதா இல்லைன்னு தெரியல. இங்கே நம்ம பையன் அப்படி தான் சும்மாவே இருக்க மாட்டாங்க, எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா, இந்த பேண்டெல்லாம் நல்லா தூக்கி விட்டுட்டு இதை கிராஸ் பண்ணி அங்கே போக போகிறோம். கிராஸ் பண்ணி அப்புறம் போய்க்கலாம். பாருங்க வியூ இவங்க ஃபுல்லாக கோட்டிஸ், ஃபுல்லாக முளை வச்சு கம்மியானவங்க அப்படி தான் இருப்பாங்க. வழி இங்கே இருக்குது, இதை விட்டுட்டு இப்படி தான் வருவாங்களாம். இதில் ஃபோட்டோ எடுக்கணுமா? இவர் தான் செலிப்ரிட்டி சந்தோஷ். நீங்கள் கூட சாவகாசம் வைக்கவே கூடாது, நம்மளை என்னைக்கு எங்கே போட்டு தள்ளுவாங்கன்னு தெரியாது. உண்மையிலே நல்லா இருக்குங்க. ஏதோ ஃபன்னி வீடியோன்றாங்க, நாங்கள் போய் பார்ப்போம் நல்லா பண்ணுறாங்கன்னு. நாம் வரும்போது யாரும் இல்லை, இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க. நீ என்ன பண்ண போகிறேன் அப்படிதான் இப்போ மூணு வருஷத்தில் அது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். சேட்டா ஒரு வேலையை பார்க்குறாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்ண போறான்னு தெரியல. வாங்கடா போலாம். அப்போ அப்படிதான் back to meet you. Hi bro. Hey.
2 நண்பர்கள் நேருக்கு நேர் சந்தித்து கொண்ட தருணம். அதை விட இப்பந்தே மோசமா போயிடுச்சு. இந்த பையன் எல்லாம் நம்ம கம்பெனி கொடுக்குறாப்ல. ஏய் பயமத்தலாம் நம்ம துண்டு ஆங்கிறதாண்டா அவனுக்கு கப்ளைன். பையன் டென்ஷன் ஆகிறாப்ல. அதோட வந்து திரும்பி வந்து வஞ்சி கேள்வி வருது. நம்ம பையன் அந்த பையன் கூட விளையாடுறது. இந்த பிளேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மலையாளிஸ் தான் அதிகமாக வர்றாங்க. அதாவது எப்படின்னா இங்கேருந்து யாராருக்கு கும்ளிங்கிற பிளேஸ்னு ஒன்று இருக்கும், அதுதான் கேரளா பார். தேனியிலேருந்து கேரளா பார் வந்து கும்ளின்னு ஒரு பிளேஸு. அந்த இடம் வந்து இங்கேருந்து வெறும் 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. 8 கிலோமீட்டருமே ஹில்ஸு. அதனால் அங்கே இருக்கிறவங்களாம் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுற டூரிஸ்ட் ஸ்பாட்னால் இந்த மாதிரி வருவாங்க. இன்னும் தேனியில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டு இருக்குங்க. நம்ம இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போகும்போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபைனலாக அவ்வளோ நேரம் கட் பண்ணி வந்ததுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்ப்போமா? பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு எல்லோரும் மங்களகரமாக வராங்க. இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ ஒரு பேய் பங்களா பேயெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சுடுகாடு மாதிரி இருக்குது. நம்மளே ஏகப்பட்ட கூட்டங்க. இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி தான் ஃபீல் ஆகுது. அந்த காஞ்சனா படத்துல ஒரு மரத்தில் ஆணி அடிச்சு வச்சுருப்பாங்க பாருங்க, எக்ஸாக்டாக அந்த மரம் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், லோ ஆங்கிள் வியூ காட்டுறேன். எப்படி இருக்குது? அப்படியே பேய் படம் பார்க்குற மாதிரியே இல்லை? என்ன காணோம்? நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வரேன் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணிட்டு வரேன் தெரியுமா? 2 கேரளாக்கார பொண்ணுங்க வந்துருந்தாங்க. அவங்க சும்மா பார்த்துருப்பாங்க போல். அப்போ இருந்து பையன் பார்த்துட்டாங்க. அங்கே போய் போட்டாலே வேடிக்கை பார்க்க குளிக்கிறது தான் எல்லா வேலையும் பாரு. அப்படி தான் கண்டுக்கிறாங்க. பொம்பளை வேடி